Hello everyone, welcome to our channel. In the video la class 10 chapter 1 real numbers la assertion and reasoning type questions case study based questions வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். First வந்து assertion and reasoning type MCQs வந்து பார்க்கலாம். Each question contains two statements, assertion A and reason R. Each of these questions also has 4 alternative choices, any one of which is the correct answer. You have to select one of the codes A, B, C and D given below. So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அசர்ஷன் ஏன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க, ரீசன் வந்து ஆர்னு இருக்கும். ஈச் ஆஃப் these questions has 4 alternative choices. இந்த questionஸில் வந்து என்ன இருக்கும், இந்த assertion and reason type questionஸில் 4 alternative choices வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கரெக்ட் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணணும். So A is true, R is true, R is a correct explanation for A. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு 4 choices வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம பார்த்துடலாம். அசர்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா HCF ஆஃப் 11 and 17 is 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசனில் வந்து if P and Q are prime, the HCF of P, Q is 1. ஸோ இந்த கொஷனில் பார்க்கும் போது 11ம் சரி 17ம் சரி ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸோட HCF வந்து என்னவா இருக்கும், 1ஆக தான் வந்து இருக்கும். ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ. இஃப் P and Q, ரீசனில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் P and Q ஆர் ப்ரைம், த HCF ஆஃப் P, Q is 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ரீசனும் வந்து கரெக்ட். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், A is true, R is true, R is a correct explanation for A. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஆப்ஷன் A தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். அசர்ஷனில் when a positive integer A is divided by 4, the value of remainder can be 0, 1, 2 or 3. ஸோ இந்த நாலும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும் போது அந்த ரிமைண்டர் வந்து எய்தர் 0, 1, 2 ஆர் 3ன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசனில் வந்து according to Euclid's division lemma, A equal to BQ plus R, where R is greater than or equal to 0 and less than B and R is an integer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதில் பார்க்கும் போது ஸோ ஈக்லிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட டெஃபினிஷன் வந்து என்ன அப்படின்னா, a positive integer A and B, there exist a unique integers Q and R satisfying A equal to BQ plus R அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ரிமைண்டர் வந்து என்னவா இருக்கணும், இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தேன் B. ஸோ அப்போ வந்து இங்கே கொஷினில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, R ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தேன் 4ன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன வரும், 0, 1, 2 ஆர் 3 வேல்யூ வந்து வரும். ஸோ அப்போ வந்து இதுக்கும் வந்து அதே ஆன்சர் தான் வரும். A is true, R is true, R is a correct explanation for A. ஸோ அப்போது ஆப்ஷன் A தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். அசர்ஷனில் வந்து the HCF of two numbers is 18 and their product is 3072. Then their LCM equal to 169. ஸோ அசர்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பரோட HCF வந்து கொடுத்துட்டாங்க, அதே ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து 3072 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LCM வந்து கொடுத்துட்டாங்க. இஃப் A and B ஆர் த டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், தென் HCF இன்ட்டு LCM ஈக்குவல் டு A இன்ட்டு B. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ப்ராடக்ட் எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இந்த வேல்யூ வந்து வரணும். ஸோ என்ன வரும், எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அப்போ எல்சிஎம் வந்து என்னது, 169 இன்ட்டு 18 ஈக்குவல் டு 3072. அப்போ இங்கே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 169 இன்ட்டு 18, 9 8s are 72, 48 plus 7 55, 8
plus 5 13 9 6 and 1 14 3042 வந்து ஆன்சராக வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன இங்கே இருக்குது கொஷினில் 3072 வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம், அசர்ஷன் வந்து இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் வந்து 3072ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரணும். ஆனால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரல, நம்மளுக்கு வந்து 3042 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அசர்ஷன் வந்து தப்பு, ரீசன் வந்து கரெக்ட். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் and reason is true. அப்போ வந்து ஆப்ஷன் டி வந்து நம்மளுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். அசர்ஷன் ஏ, if LCM equal to 182, product of integers is 26 into 91, then HCF equal to 13. LCM into product of integer equal to HCF. ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம், இது வந்து நம்ம செக் பண்ணணும். இது இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம், போன சம்மில் தான் வந்து பார்த்தோம். LCM into HCF equal to product of two numbers. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, LCM into product of integersனு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் வந்து ஃபால்ஸ், தப்பு. ஸோ அசர்ஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்சிஎம்மில் வந்து என்ன இருக்குது, 182 இருக்குது, இன்ட்டு ஹெச்சிஎஃப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 13 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த இன்டீஜர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 26 into 91 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து 182, நம்ம வந்து ஹெச்சிஎஃப் அப்படியே வச்சுக்கலாம். HCF equal to 26 into 91. அப்போது HCF equal to 26 into 91 by 182. ஸோ இங்கே என்ன வரும், 13 டேபிள்ஸில் 13 2s ஆர், இது வந்து 13 14 டைம்ஸ் வந்து போகும். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 1s ஆர், இது 2 7 டைம்ஸ் வந்து போகும். 7 1s ஆர், இது வந்து 7 13 டைம்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ HCF வந்து என்னது 13ன்னு நம்மளுக்கு கரெக்டாக தான் வந்து கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே ஏன் ஹெச்சிஎஃப்னு போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். ஹெச்சிஎஃப் மட்டும் இல்லை, நீங்கள் எய்தர் எல்சிஎம்மை கூட வந்து வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம். எப்படி பண்ணாலுமே வந்து ஆன்சர் வந்து எல்சிஎம் எடுத்து பண்ணிங்கன்னா, தட் இஸ் இப்போ இங்கே வந்து 182 போடுறதுக்கு பதிலாக எல்சிஎம் இன்ட்டு 13 ஈக்குவல் டு 26 இன்ட்டு 91. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 26 இன்ட்டு 91 by 13. இப்படியும் வந்து நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும் போதும் வந்து நம்மளுக்கு சேம் ஆன்சர், தட் இஸ் எல்சிஎம்க்குரிய ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். தட் இஸ் 13 1s ஆர், இது 13 2 டைம்ஸ். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 182 வரும். அதே ஆன்சர் தான் வருது. ஸோ இதுவும் இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அசர்ஷன் இஸ் ஆல்சோ ட்ரூ அண்ட் ரீசன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது, அசர்ஷன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ நம்மளுக்கு சி ஆப்ஷன் வந்து வரும். அசர்ஷன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் தான் வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 5th கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டினாமினேட்டர் ஆஃப் 34.12345 when expressed in the form of p by q and q not equal to 0 is of the form 2 to the power m into 5 to the power n, where m and n are non-negative integers. ஸோ m என்னவா இருக்கணும், non-negative integers-ஆக வந்து இருக்கணும். ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரீசனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 34.12345 இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்போ வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம், நம்மளோட டினாமினேட்டர் வந்து 2 to the power m into 5 to the power n இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன எழுதுவோம், டெர்மினேட்டிங் டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது அசர்ஷன் வந்து ட்ரூவா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு வேல்யூ என்ன, 34.12345. இதை நம்ம எப்படி எழுதலாம், 34 எத்தனை டெசிமல், எத்தனை நம்பர்ஸ்க்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. ஸோ நம்ம 5 zeros வந்து ஆட் பண்ணோம், 1 2 3
4 and 5. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் பார்ட் தான் நம்ம செக் பண்ணணும். டினாமினேட்டர் பார்ட் என்னவா இருக்கணும், நம்மளுக்கு 2 to the power m 5 to the power n அந்த ஃபார்மில் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் இதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 4 1 2 3 4 5 by 2 to the power 5 into 5 to the power 5 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து this is of the form 2 to the power m into 5 to the power n. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம், இதுவும் வந்து ட்ரூ, அப்போது இதுவும் வந்து இட் இஸ் இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும் போது இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் ஃப்ராக்ஷன். ஸோ இதுவும் ட்ரூ. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஏ அண்ட் R, that is assertion and reason, both are true and R is the correct explanation of A. அப்போ வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா A ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வரும். A is true, R is true, R is a correct explanation for A. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த 5 கொஷின்ஸோட வந்து அசர்ஷன் ரீசனிங் டைப் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஸ் ஸ்டடி பேஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி கொஷின் வந்து பார்க்கலாம். அந்த கேஸ் ஸ்டடி கொஷின் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். The Army Day is celebrated on 15th January every year in India. The day is celebrated in the form of parades and other military shows in the national capital, New Delhi, as well as in all headquarters of the army. So என்ன சொல்கிறாங்க, ஆர்மி டே வந்து 15th January அப்போ வந்து செலிப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செலிப்ரேஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெரேட்ஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி நிறைய மிலிட்ரி ஷோஸும் வந்து நடக்கும். எங்கே அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் நியூ டெல்லியில் வந்து நடக்கும். அதே மாதிரி எல்லா ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஆர்மிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பரேட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்மி contingent of 616 members is to march behind an army band of 32 members in parade. The two groups are to march in the same number of columns. So in the parade 1ல வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்மி கண்டிங்கென்ட்டில் வந்து மொத்தம் 616 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இஸ் டு மார்ச் பிஹைண்ட் அண்ட் ஆர்மி பேண்ட். ஆர்மி பேண்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 32 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த பெரேடில் வந்து அவங்க அந்த மாதிரி நடக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்மி பேண்ட், அதுக்கு பின்னாடி வந்து இந்த ஆர்மி கண்டிங்கென்ட்டில் இருக்கிற அந்த 616 மெம்பர்ஸ் வந்து மார்ச் பண்ணி போகணும். த டூ குரூப்ஸ் ஆர் டு மார்ச் இன் த சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ். இந்த ரெண்டு குரூப்புமே என்ன பண்ணணும், ஒரே காலமில் வந்து மார்ச் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பரேட் 2ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பரேட் 2ல வந்து an army contingent of 1000 members is to march behind an army band of 56 members in a parade. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பரேட் 2ல வந்து ஆர்மி பேண்ட் வந்து 56 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த ஆர்மி பேண்டுக்கு பின்னாடி வந்து 1000 members ஆஃப் ஆர்மி கண்டிங்கென்ட் வந்து மார்ச் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டூ குரூப்ஸ் ஆர் டு மார்ச் இன் த சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம். ஸோ கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஷின்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு பேரா வந்து கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி என்னென்ன 5 கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத 1 by 1 வந்து பார்க்கலாம். த எக்ஸ்பிரஷன் ஆஃப் 616 as a product of its prime numbers is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 616க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அப்போ வந்து என்ன வரும், 2 டேபிள்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2 3s are 2 8s are. நெக்ஸ்ட்டு வந்து 2 1s are 2 5s are 10, 2 4s are. நெக்ஸ்ட்டு திருப்பியும் 2 டேபிள்ஸ், 2 7s are 14, 2 7s are. இது 7 11 டைம்ஸ் வந்து போகும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 cube into 7 into 11 வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற அந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிளோட மீனிங் வந்து 2 to the power 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி போட்டாங்கன்னா பவர்னு அர்த்தம்.
ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வேணும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். எல்சிஎம் ஆஃப் 32 and 16 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். செகண்ட் கொஷினில் வந்து எல்சிஎம் ஆஃப் 32 and 616 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எல்சிஎம் ஆஃப் 32 and 616 இப்போ என்ன பண்ணணும், நம்ம தனித்தனியாக வந்து கண்டுபிடிக்கணும், ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ 2 1s are, இது 2 6s are, அடுத்தது 2 8s are 16, இது 2 4 times, 2 2 times and 2 1 time. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 2 to the power 5 வந்து வரும். 616க்கு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதோட ஆன்சர் வந்து என்னது, 2 cube into 7 into 11. ஸோ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஹையஸ்ட் பவர் தான் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஹையஸ்ட் பவர் 5. ஸோ நம்ம 2 to the power 5 வந்து நம்ம எழுதணும் இன்ட்டு 7 into 11. ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது 2464 வந்து ஆன்சராக வரும், விச் இஸ் ஆப்ஷன் சி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஷினில் வந்து வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் விச் தே கேன் மார்ச்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து பெரேட் 1க்கு கொடுத்துருக்க கொஷின்ஸ். ஏன்னா அவங்க மேலேயே கொடுத்துருப்பாங்க, கொஷின் 1க்கு மேலேயே ரெஃபர் பெரேட் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு கொடுக்கும் போது ஹெச்சிஎஃப் ஆஃப் வாட், எதோட ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும், நம்ம 32க்கும் 616க்கும் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து பெரேட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி பேண்ட் வந்து 32 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஆர்மி கண்டிங்கென்ட்டில் வந்து 616 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னு பார்க்கும் போது நம்ம ஏற்கனவே வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதே வேல்யூஸ் தான் வந்து நம்மளுக்கு இங்கே வரும். ஒன்று ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், எப்போவுமே ஹெச்சிஎஃப் என்ன பண்ணுவோன்னா லோவஸ்ட்டு பவரை தான் வந்து எடுப்போம். ஸோ இங்கே பார்க்கும்போது 2 மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ அப்போது 2 to the power 3, 2 to the power 5 இருக்குது. லோவஸ்ட்டு பவர் தான் ஹெச்சிஎஃப்க்கு எடுக்கணும். அப்போ 2 cube தான் வந்து ஆன்சர், விச் இஸ் 8. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து கொஷின் பார்த்திங்கன்னா அதில் மேலேயே கொடுத்துருப்பாங்க ரெஃபர் டு பெரேட் 2 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பெரேட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்டேட்மெண்ட் அதை பார்த்து வந்து பண்ணணும். ஸோ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் ஆஃப் நம்பர்ஸ் 1056 வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1056ஓட ஹெச்சிஎஃப் 56 எப்படி பண்ணுவோம், ப்ரைம் ஃபேக்டரைஸ் 2 2s are, 2 8s are, இது 2 14 times, 2 7 times and 7 1 time. அதே மாதிரி 1000 2 5 times, ஸோ 500 வரும். 2 250 times, இது வந்து 2 125 times, 5 2s are, 5 5s are, 5 5s are, 5 1s are. ஸோ இங்கே என்ன வரும், 2 cube into 7ன்னு வரும். அடுத்தது வந்து இங்கே வந்து 2 cube into 5 cubeன்னு வரும். ஹெச்சிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்சிஎஃப் வந்து நம்ம பார்க்கணுன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் தட் இஸ் 56க்கு என்ன இருக்குது, 2 cube இருக்குது இன்ட்டு 7 இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன இருக்குது, இது வந்து 1000க்கு. ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 2 cube 2 cube. அப்போ வந்து ஹெச்சிஎஃப் என்ன வரும், 2 cube which is 8. ஸோ ஃபோர்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த நம்பர்ஸ் 1000 as a product of its prime number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்குறாங்க, 1000க்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும் போது 1000 2 cube into 5 cube வந்து வந்திருக்கு. ஸோ அப்போது ஆப்ஷன் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஸோ ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஏ ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின் வந்து பார்க்கலாம். இது வந்து செகண்ட் கேஸ் ஸ்டடி
based question. A mathematics exhibition is being conducted in your school and one of your friends is making a model of a factor tree. He has some difficulty and asks for your help in completing a quiz for the audience. Observe the following factor tree and answer the questions. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸிபிஷன் வந்து நடக்குது. அதில் வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபேக்டர் ட்ரீயோட மாடல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதை சால்வ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்குது. அந்த குவிஸ் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த குவிஸை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ட்ரீ எப்படி இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து 5, இங்கே வந்து 2783. ஸோ இது அகெயின் ஸ்ப்ளிட் ஆகுது, ஒய்னு போட்டிருக்காங்க, 253ன்னு போட்டிருக்காங்க. அகெயின் வந்து இது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, 11ம் இசட்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ எக்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா இங்கே 10 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 and 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். ஸோ இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். அப்போது 5ஐயும் 2783யும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 2783 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 13,915 வந்து ஆன்சராக வரும், விச் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஷினில் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் ஒய் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க 2783 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 253. எனக்கு ஒய் வேல்யூ தான் வேணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு இந்த 253 இப்படி கொண்டாடும் போது என்ன ஆகும், டிவிஷனாக மாறிடும். 2783 by 253. இது வந்து 1 டைம், இது 11 டைம்ஸ் போகும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 11, விச் இஸ் ஆப்ஷன் சி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஷினில் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் இசட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இசட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், அகெயின் அதே மாதிரி தான் 253 ஈக்குவல் டு 11 இன்ட்டு இசட். அப்போது இசட் ஈக்குவல் டு 253 by 11. இந்த 11 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறிடும். டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு 23 வந்து கிடைக்கும். தட் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து கொஷினில் வந்து அக்கார்டிங் டு த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் 13,915 இஸ் என்னன்னு கேட்குறாங்க. 13,915 இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். 13,915 வந்து இது வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ காம்போசிட் நம்பராக ப்ரைம் நம்பராக கேட்குறாங்க, நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்டாக கேட்குறாங்க, இல்லை ஈவன் நம்பரான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்க்கும் போது 5 வந்து இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இட் இஸ் எ ஆட் நம்பர். ஸோ டி ஆப்ஷன் வந்து ரூல்ட் அவுட் ஆகிடும். நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் வராது. அப்போ ஒன்று என்ன வரும், காம்போசிட் நம்பர் வரும், இல்லை ப்ரைம் நம்பர் வந்து வரும். நம்மளுக்கு வந்து எப்போ வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு வரும் அப்படின்னா, நம்பர் டிவிசிபிள் பை 1 அந்த நம்பர் இட் செல்ஃப். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரணும், 1ம் 13,915 மட்டுமே டிவிசிபிள் ஆகிற நம்பரை தான் நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்வோம். பட் ஆனால் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், 5 and 2783 போட்டிருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் திஸ் அண்ட் இதுவும் வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் திஸ் நம்பர். அப்போ வந்து இட் ஹாஸ் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ். நம்மளுக்கு வந்து தெரியும் ப்ரைம் நம்பருக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு வந்து மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ வந்து என்ன வரும், காம்போசிட் நம்பர் தான் ஆன்சராக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர், காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 13,915 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13,915 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். 5 டேபிள்ஸ், 5 2s are 10, 5 7s are 35, 5 8s are 40, 5 3s are வந்து 15. இது வந்து 3. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 11 டேபிள்ஸில் வந்து போகும். இது 11 2s are 22, 5 வரும், 11 5s are 55, 3 வரும், 11 3s are. அகெயின் வந்து 11 டேபிள்ஸில் 11 2s are
11 3s are. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும் போது 5 × 11 ஸ்கொயர் × 23 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த 5th சம்மோட வந்து நம்மளுக்கு சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸோட கேஸ் ஸ்டடி பேஸ்ட் அண்ட் அசர்ஷன் ரீசனிங் டைப் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 2ஓட 1 மார்க் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.